கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிக்கலாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28 32 வசனங்கள் வரைக்கும். அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. ஆமென். இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா மத்தேயுலயும் இருக்கும், மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலும் இருக்கும், லூக்காலையும் எழுதப்பட்டிருக்கு. இங்க என்ன நடக்குது, இந்த சம்பவத்துக்கும் ஆண்டவர் சொல்றது என்னன்றத வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். பிசாசு பிடித்திருந்தவனை ஆண்டவர், நீ இந்த அசுத்த ஆவியை விட்டு போ அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார். அதற்கு முன்னாடியே உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது, நாங்கள் அநேகரா இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அநேக பிசாசு அவங்களுக்குள்ள இருந்ததுன்றத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, காலம் வருவதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்துல நிச்சயமா அவங்களை கர்த்தர் வேதனைப்படுத்துவார்ன்றது தெரிஞ்சிருக்குது. அப்போது பிசாசுங்க கேட்கிறாங்க, நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த பிசாசுகள் வேண்டிக் கொண்ட பிறகு ஆண்டவரும் உத்தரவு கொடுக்கிறாரு, நீங்கள் போங்கன்னு சொல்லி. உடனே பன்றி கூட்டத்துக்குள்ள பிசாசு உள்ள நுழையும் போது அந்த பன்றிகள் என்ன பண்றது, உயரமான மேட்டில் இருந்து கடலில் பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதே நீங்க மார்க்ல பாத்தீங்கன்னா, இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டத்தில் உயர்ந்த மேட்டில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டுதுன்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்போ அந்த அசுத்த ஆவி, நான் பன்றி கிட்ட போலாமான்னு ஆண்டவர் கிட்ட உத்தரவு கேட்கும் போது கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறாரு, நீ போன்னு. அப்ப போன உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த பன்றி கூட்டங்கள் மேல இருக்கிற இடத்துல இருந்து, மேடான இடத்துல இருந்து கீழே கடல்ல விழுந்து மறிக்கிறத நம்ம பாக்குறோம். இத ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதான் நம்ம இங்க ஆராய்ந்து பார்க்க போறோம். முதல்ல பன்றிகள் எப்படி கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். வேதத்தை நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல பன்றி கர்த்தருக்கு அருவருப்பானதா இருக்கும், அசுத்தமானதா இருக்கும், தீட்டானதா இருக்கும். அதற்கான வசனங்களை நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் 2ஆக பிரிந்ததுமாய் இருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவுது. ஆமென். ஆமென். பன்றி அவங்களுக்கு எப்படி இருக்குமா, அது உங்களுக்கு அசுத்தமா இருக்கும். அவைகளின் மாம்சத்தை நீங்கள் புசிக்கவும் அவைகளின் உடலை தொடவும் வேண்டாம், அவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பன்றி யூதர்களுக்கு அசுத்தமா இருக்குது, அது அவர்களுக்கு தீட்டா இருக்குதுன்றத பாக்குறோம். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை இது கட்டளை. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கர்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றியின் இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தலலாகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். இந்த ஜனங்க என்ன பண்றாங்களாம், கர்த்தர் சொல்றாரு, எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களில் பலியிட்டு செங்கற்கற்கள் மேல் தூபம் காட்டுறாங்க, அதாவது விக்கிர ஆராதனை செய்யறாங்க. பிரேத குழி அண்டையில் உட்கார்ந்து பாலன ஸ்தலங்களில் ராத்தங்கி என்ன பண்றாங்களாம், பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பான ஆணத்தை வைத்திருக்காங்கன்னா அந்த பன்றியோட ரத்தத்தை வைத்திருக்காங்கன்றத பார்க்கணும். நமக்கு பரிசுத்தமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தமும் அவருடைய சரீரமும் நமக்கு திருவிருந்தா எடுக்கும்போது அது பரிசுத்தத்தை குறிக்குது. அவர் நம்முடைய
அது பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மளை மீட்டு கொண்டார் என்பதை குறிக்குது. அதுல பரிசுத்தத்தை குறிக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த பன்றி இறைச்சியை தின்று அந்த ரத்தத்தை பாத்திரத்துல அவங்க வைத்திருக்கிறது எப்படி இருக்குதுன்னா அருவருப்பானதை குறிக்கிறதா இங்க பாக்குறோம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணிக்கிறாங்க. வசனம் சொல்றது உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் சொல்லி எழுதியிருக்குது, உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் நான் சொல்லி எழுதியிருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்களா, தங்களோட சுயநீதியில தாங்களே நிற்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. இவர்கள் என் கோபத்தில் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பன்றி கூட்டம் எல்லாம் எங்க உயர்ந்த மேட்டின் மேல இருந்து கடல்ல விழுந்து சாகுதுன்றத பாக்குறோம். அது அக்னி கடலை குறிக்குது. அந்த மரணம் இரண்டாம் மரணத்தை குறிக்குது. இந்த பன்றி அருவருப்பாக இருக்குது, அவங்க தீட்டா இருக்கிறாங்க. இப்படி பண்றவங்க எல்லாம் நாள் முழுவதும் எரிகிற அக்னியா இருப்பாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு அர்த்தம். ஏசாயா 66:17 வாசிக்கலாம். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எழியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும் பன்றி இறைச்சியும் அருவருப்பானதையும் எலிகளையும் சாப்பிடுகிறவர்களும் சொல்லி எழுதியிருக்கு. இவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு இல்லையா. ஏசாயா 66:3 வாசிக்கலாம். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனை போலவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாய் கழுத்தை இருக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் எப்படி இருக்கிறான்னா பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரத்துக்கு ஸ்தோத்திரம் செய்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள். இவருடைய ஆத்மா தங்கள் அருவருப்பின் மேல் விருப்பமா இருக்கு. இங்கேயும் விக்கிர ஆராதனைக்கும் பன்றி ரத்தத்துக்கும் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுறது நம்மளால கவனிக்க முடியுது. இவர்கள் அருவருப்பானவர்கள், இவருடைய ஆத்மா எனக்கு அருவருப்பா இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சில வசனங்களை பார்த்தோம். இப்போ பன்றி எப்படி அருவருப்பா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோமோ, அப்போ கர்த்தருக்கு எதெல்லாம் அருவருப்பா இருக்குதுன்றத நம்ம பார்த்து கேள்வியை கேட்டு பார்த்தோம்னா, விக்கிராராதனை செய்கிறவர் கர்த்தருக்கு அருவருப்பானவன் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 8:9-10 வாசிக்கலாம். அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது, இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. ஆமென். ஆமென். இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார்ன்னு சொல்லிதான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. அருவருப்புகளே இது கொடிய அருவருப்புன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா. அது என்ன பாத்தீங்கன்னா, சகல ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய அவைகளின் சொரூபம். அப்ப அங்க பன்றியும் என்னன்னு பாத்தீங்கன்னா அருவருப்பான மிருகங்களின் சொரூபம்ன்றதை நம்ம பாக்குறோம். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்படுது, ஒரு ஓவியமா வரைந்திருக்குது இல்லையா. அதனாலதான் நம்ம கர்த்தருக்கு ஒரு ஓவியமோ ஒரு போட்டோவோ என்ன பண்ணக்கூடாது, வரையக்கூடாது. கர்த்தர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோன்னு சொல்லி எழுதிருக்கு. இங்க விக்கிராராதனை பண்ணுகிறது அவருக்கு ஒரு போட்டோவோ ஒரு சொரூபமோ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு புகைப்படமோ எதை வச்சாலும் நீங்க எல்லாருமே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பன்றியை காட்டி சொல்றது என்னன்னா, பன்றிக்கு ஒப்பிடவா நிழலா ஊமையா சொல்றாரு. பன்றி எப்படி மிருகங்கள்ல அருவருப்பா ஆண்டவர் ஒதுக்கி இருக்கிறாரோ அதே போல சில காரியங்கள் அவருக்கு அருவருப்பா இருக்குது. அதுல விக்கிராராதனை மகா கொடிய அருவருப்பா இருக்கிறது. இவர்கள் செய்கிறவர்களை கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 நாளாகமம் 28:2-4 வரைக்கும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஆமென். ஆகாஸ் யூதாவின் மேல் ராஜாவான போது தன்னுடைய தகப்பன் வழியில நடவாமல், தாவீதை போல உத்தமமாய் நடவாமல், இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து
பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரங்களை உண்டு பண்ணினான்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின அந்நிய ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன்னுடைய குமாரனை அக்கினியில தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களிலும் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செஞ்சு விக்கிர ஆராதனை செஞ்சான்றதை நம்ம பார்க்கிறோம். இப்படி சகல புறஜாதிகளின் அருவருப்பு நீங்க கர்த்தர் எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா விக்கிர ஆராதனை பத்தி தான் சொல்றாரு. அப்போ விக்கிர ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜனங்கள் இருந்து தனியாக பிரித்தார், எனக்கு என்று பரிசுத்தம் பண்ணினேன்னு சொல்றாரு. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னே நின்று துரத்தி விடுவார். ஆமென். ஆமென். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கிடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறோம். இவங்க எல்லாருக்கும் தெய்வமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா பிசாசு. இவங்க பிசாசை தான் தன்னுடைய சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் உங்களுக்குள் இருக்க வேண்டாம் சொல்லி எழுதியிருக்கு. சவுலை எதற்காக கர்த்தர் கொன்று போட்டார்னு பாத்தீங்கன்னா இந்த குறி சொல்லுகிற இடத்துல போய் கேட்டதுனாலதான். கர்த்தரை தேடாம அஞ்சனம் பார்க்கிற இடத்துல போனது நிமித்தம் கர்த்தர் சவுலை கொன்றார்னு எழுதியிருக்கு. இப்படிப்பட்ட செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகள் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை முன்னின்று துரத்தினார். இந்த மாதிரி அருவருப்பான காரியங்களை செஞ்சனால்தான் புறஜாதியை துரத்தினாரு. அதே காரியங்களை நீங்களும் செய்யாதே, அப்படி செஞ்சா நீங்களும் எனக்கு அருவருப்பா இருப்பீர்கள்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல் எறிய கடவாய். ஆமென். ஆமென். நான் விலக்கி இருக்கிற வேற தேவர்களையாவது இல்ல சந்திர சூரிய முதலான வான சேனைகளாவது சேவித்து இவைகளை நமஸ்கரித்தது காணப்பட்டால் அப்படிப்பட்ட செய்கிற அருவருப்பு, இது எப்படின்னு எழுதியிருக்கு வேதம், அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நிச்சயம் என்று கண்டா அப்படிப்பட்டவன் என்ன பண்ணணுமா, கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லு. அப்படிப்பட்ட அருவருப்பனை உன் கூட இருக்கக்கூடாது, அவனை கல்லெறிஞ்சு கொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கொலை செய்யாதிருப்பாயாக சொன்ன கர்த்தர் தான் இப்படிப்பட்ட செய்தவர்களை கொலை செய்யுங்கன்னு சொல்றார். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். ஆமென். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பின்படி அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லானதை செய்தான் சொல்லி எழுதியிருக்கு. இந்த அருவருப்பு மட்டம் கிடையாது, இது கர்த்தருக்கு பொல்லாப்பா இருக்குதுன்றத பாக்குறோம். அவன் விக்கிர தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகள் எல்லாம் பழி கொண்டு அவைகளை சேவித்தான் சொல்லி எழுதிருக்கு. கர்த்தர் நியாயப்பிரமாணத்துல வானத்திலேயாவது பூமியிலேயாவது எனக்கு யாதொரு விக்கிரத்தையும் நீங்க வணங்கக்கூடாது, அந்த சொரூபத்தையும் உண்டாக்க கூடாது, அதை நமஸ்கரிக்க கூடாது, அதை சேவிக்க கூடாதுன்னு சொல்லி எழுது. அப்படி செய்கிறவர்களை என்னை பகைக்கிறவர்கள் சொல்லி வேதத்துல எழுது. அப்படி செய்யறவங்க கர்த்தரை பகைக்கிறோம். கர்த்தரை பகைத்தா என்ன பண்ணுவோம், நம்ம அழிந்து போவோம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், தீட்டான காரியம்ன்றதை நம்ம பாக்குறோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ
கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஆமென். ஆமென். இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய் சொல்லி எழுதிருக்கு இல்லையா, எசேக்கியேலுக்கு காட்டுறாரு. அப்போ இங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்க கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தாங்க. அப்போ வானத்துல இருக்கிற சேனைகள் என்ன பண்றாங்க, இவங்க வணங்குறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25ன்றது யாருடைய நாள் தெரியுமா? ரோமர்கள் சூரியனோட பிறந்த நாளா கொண்டாடுவாங்க. அந்த நாள்ல தான் சூரியன் அதிகமான நாட்கள் நீடித்திருக்கும், நேரங்கள் நீடித்திருக்கும். அதனால அது சூரியனோட பிறந்த நாளா கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள்னு சொல்லி வணங்கி அதை ஆராதிக்கிறவங்க, அதை செலிப்ரேஷன் பண்றவங்க, கொண்டாடுறவங்க, இவங்க எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு அருவருப்பானவங்கன்னு சொல்லிதான் வேதத்துல சொல்லுது. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். ஆமென். நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் நரகலான விக்கிரகத்தை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளை விட்டு திரும்புங்கள் சொல்றாரு. அப்போ விக்கிராராதனை எப்படி இருக்கு? சகல அருவருப்பா இருக்குது, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியமா இருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். ஓசியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளை போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். ஆமென். ஆமென். பாகால் பேயருக்கு அண்டைக்கு போய் இலட்சியானவர்களை தங்களுக்கு செய்து தங்கள் நேசித்ததை போல தங்களுக்கு அருவருப்பானவர்கள் என்ன பண்ணாங்க, செஞ்சு அருவருப்புள்ளவன் ஆனார்கள்ன்றதை பாக்குறோம். அவர் கர்த்தருக்கு அருவருப்பானவங்க, அவங்களும் அருவருப்பு உள்ளவர்கள் ஆனார்கள்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. சரி, அதே போலதான் பன்றியும் கர்த்தருக்கு அருவருப்பை குறிக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அதே போல பன்றி தீட்டா இருக்க, அதை தொடுகிற ஞானம் தீட்டா இருக்க கடவுள்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. அதே போலதான் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. விக்கிராராதனை நம்மை தீட்டுப்படுத்தும் சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்படாதிருங்கள். இந்த மாதிரி அஞ்சனம் பார்க்கறத தேடன நிமித்தம் தான் சவுலை கர்த்தர் கொன்றார்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். உன் சொரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரித்து விடு, அதை சீ போ என்பாய். ஆமென். ஆமென். விக்கிரகங்களை என்ன பண்ணுமா, தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல் எரிந்து விட்டு அதை சீ போ என்பாயாக. அப்போ விக்கிரத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது அருவருக்கிற, எந்த அளவுக்கு சீ போன்னு சொல்லி அருவருக்கிறாருன்றதை பாருங்க. கர்த்தருக்கு எதெல்லாம் அருவருப்பா இருக்குதோ அது நமக்கும் அருவருப்பா இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எரேமியா 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். முதலாவது, நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். விக்கிராராதனால நீங்க என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்கதாக தங்கள் காரியங்களினால் நாற்றமான விக்கிரங்களாலே நிரப்பினார்கள். அதை நாற்றம் என்றார். பன்றியை நம்ம என்ன சொல்லுவோம், நாற்றம் சொல்லுவோம். அதை சீ என்று நம்ம அருவருக்கும். இங்க விக்கிராராதனையும் ஆண்டவர் அதுக்கு தான் ஒப்பிடுறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன். ஆமென். ஆமென். உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்துல நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்க. அப்போ
இந்த விக்கிராராதனை செய்யும் போது, இந்த விக்கிரங்களை வணங்கும் போதோ, அதை தொடும் போதோ இதெல்லாம் தீட்டா இருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல நிக்கிறதே என்னது? கர்த்தருக்கு தீட்டா இருக்குது. அந்த இடத்துல அதை தொடுகிற யாவனும் அருவருப்பானவன், அதை தொடுகிற எல்லாரும் தீட்டுப்பட்டு உள்ளவர்களாக சொல்லி வேதவாசனம் சொல்லுது. நாற்றமான அந்த விக்கிரங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. பன்றியதான் நம்ம நாற்றமான மிருகன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எரேமியா 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தோபேத் என்கிற ஸ்தலத்தை போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென். அவர்களுடைய நரகலான விக்கிரங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமல் இருங்கள்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ இது எல்லாமே இந்த வசனமும் என்ன சொல்லுது? விக்கிராராதனை, அருவருப்பு, தீட்டுன்றது நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 17, 18, 19 வரைக்கும் வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களால் தீட்டுப்படுத்தினதின் நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின் படியேயும் அவர்களுடைய கிரியைகளின் படியேயும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். ஆமென். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? சுய தேசத்தில் குடியிருக்கும் போது அவங்களுடைய விக்கிராராதனைனாலும் அவங்களுடைய பாகால தேடுனாலும் தீட்டுப்பட்டுனார்கள்ன்றதை நம்ம பாக்குறோம். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக எப்படி இருந்துச்சுன்னா தூரஸ்ரீயின் தீட்டை போல் இருந்துச்சு. அப்போ அவங்க விக்கிராராதனை செய்யறது ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சா? தூரஸ்ரீயோட தீட்டை போல எனக்கு அருவருப்பா இருந்தது. நரகலான விக்கிரங்களால் தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டாங்க. அப்படிப்பட்டவங்களை அவங்களுக்கு கிரியைக்கு தக்கதாக நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். ஆமென். ஆமென். இங்கேயும் விக்கிரங்களுக்கு பலியிட்டு தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர்கள் தங்கள் கிரியையினால் அசுத்தமாகி தங்கள் செய்கையினால் சோரம் போனாங்க. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் இந்த வசனங்கள்லாம் என்ன பார்த்தோம்னா, இந்த விக்கிராராதனை செய்யறது அருவருப்பா இருக்குது கர்த்தருக்கு, இந்த விக்கிராராதனை செய்யறது தீட்டா இருக்கிறதுன்றதை நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம ஜனங்க கேட்பாங்க, நாங்க எப்போ விக்கிராராதனை செய்யறோம்? நாங்க விக்கிராராதனை செய்யறது இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் இருக்குது விக்கிர ஆராதனை தான். அதே போல கட்டிட சர்ச்சில் தசம பாகம், காணிக்க, பொருளாசை, இது எல்லாமே பொருளாசையாக விக்கிராராதனை சொல்லி எழுதியிருக்கு. முதல்ல இந்த பன்றின்றது அருவருப்பையும் தீட்டையும் குறிக்கிறது போல விக்கிராராதனையும் எப்படி இருக்குன்னா அருவருப்பும் தீட்டுமாய் கர்த்தருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட செய்யறவங்க எல்லாருமே கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. அவங்க கிட்ட பிசாசு உள்ள போறதுக்கு கர்த்தர் அனுமதி தராரு. பிசாசு அவருக்குள் வந்த பிறகு அந்த பிசாசு அவர்களை 2ஆம் நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுகிறதுன்றதுதான் ஆண்டவர் இந்த வசனத்துல நம்மளுக்கு விளக்கி சொல்றாரு. இதற்கான வசனத்தை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இப்போ பழைய ஏற்பாட்டுல விக்கிராராதனை, அசுத்தம், தீட்டு என்ற வசனங்களை நம்ம பார்த்தாதான் இனி வர்றது நம்மளுக்கு புரியும். இப்போ ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேய்களோட குடியிருப்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள் வாசிக்கலாம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். ஆமென். மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. பாபிலோன் பாத்தீங்கன்னா ஈராக்குல இருக்கிற ஒரு தேசம். அப்போ பழைய ஏற்பாட்டுல அது விக்கிராராதனைக்கு ரொம்ப பிரதிச்சயமான ஒரு இடம். அதே போல இப்போ இருக்கிற ஐரோப்பிய யூனியனும் இந்த வேட்டிகன் சிட்டியும் இந்த ரோமன் கத்தோலிக்க சபையும் பாத்தீங்கன்னா சகல விக்கிராராதனைக்கும் அருவருப்புகளுக்கும் கூடுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகல அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பு உள்ள சகல விதமான பறவைகளுடைய கூடுமாயிற்று.
அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவைனா, இப்போ திராட்சை ரசம்ன்றது உபதேசம்ன்றத நம்ம பாக்குறோம். உள்ளத்துலதான் அந்த திராட்சை ரசம் இருக்கும் இல்லையா, அதனாலதான் திராட்சை ரசம் துருத்தியில் இருப்பது போல ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே அந்த ஓமையை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த முக்கிரமான மதுனா விக்கிராராதனை செய்ய சொல்லி தூண்டுகிற உபதேசங்கள். இப்படிப்பட்ட உபதேசங்கள் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொருளாசையை தூண்டுகிற உபதேசங்கள், தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான உபதேசங்கள். இது எல்லாமே அசுத்தமான உக்கிரமான மதுன்றதை நம்ம பாக்குறோம். இது எல்லா ஜாதிக்கும் குடிக்க கொடுத்தாருன்னா எல்லாரும் பிரசங்கிச்சு அதை வணங்கும்படியாக என்ன பண்ணுச்சு அந்த ரோமன் கத்தோலிக்க சபை? இன்னைக்கு எல்லாரையும் விக்கிராராதனை செய்ய வைக்குது. இன்னைக்கு சிஎஸ்ஐ சர்ச்சா இருக்கட்டும், ஏஜி சர்ச்சா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த கட்டிட சபைகள்ல இருக்கிற பாஸ்டர் தசமாக பாகம் காணிக்க இப்படி ஆண்டவருடைய கட்டளைகளை அவமாக்கி உக்கிரமான மதுவை தான் என்ன பண்றாங்க, அவங்கள குடிக்க வைக்கிறாங்க. அதாவது என்ன உபதேசம் பண்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இது கொடுப்பாருன்னு சொல்லி பொருளாசையை வைக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு தேவையானதை நமக்கு சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, இதெல்லாம் தானாவே உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி எழுதிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஆமென். ஆமென். அந்த ஸ்திரீன்னு சொல்லிக்கல, அந்த ஸ்திரீனா அந்த சபை, அந்த ரோமன் கத்தோலிக்க சபை ரத்தாம்பரமான சிவப்பான ஆடைகளை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்குது இல்ல அந்த சர்ச்சை, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளால் அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கிற பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தான். அப்போ விக்கிராராதனை செய்கிறது தான் வேசித்தனம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கல்லுக்கூடும் மரக்கூடும் நீங்க வேசித்தனம் பண்ணீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீசஸ் ஒருவரை தவிர நம்ம வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு வேதத்துல எழுதிருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதையும் சூசைப்பரையும் அப்போஸ்தலர்களையும் புனிதர்னு சொல்லி மனிதர்களையும் வணங்க வைத்து இன்னைக்கு வேசித்தனம் பண்ண வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த சபை எதுன்னு பாத்தீங்கன்னா மகா பாபிலோன் சபையாகிய அந்த ரோமன் கத்தோலிக்க சபைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அதுதான் என்ன பண்றது, விக்கிராராதனை செய்யற எல்லா இந்த போலியான எல்லா சபைகளுக்கும் தாயா எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபை தான். இந்த ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து பிரிஞ்சவங்க தான் இந்த சிஎஸ்ஐ சர்ச், ஏஜி, இன்னைக்கு நிறைய ஒரு 50,000க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த சபைகளுக்கு எங்க இருந்து இதெல்லாம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பம் பாத்தீங்கன்னா அந்த அருவருப்புக்கு தாயா இருக்கிற ரோமன் கத்தோலிக்க சபைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும். ஆமென். ஆமென். இங்க வேசித்தனம் எதை ஆண்டவர் சொல்றாருன்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து, ஏன்னா புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க, கல்லையும் மரத்தையும் வணங்குவாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனம். அப்போ அதை வணங்குறத தான் இங்க என்னன்னு சொல்றாரு ஆண்டவர், உன் வேசித்தனன்றார். அதனால்தான் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கு பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாயின்னு சொல்லி இருக்கிற வேதவசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்போ வேசித்தனன்றது கல்லையும் மரத்தையும் விக்கிராராதனை செய்கிறது தீட்டும் அருவருப்புமா இருக்குது, அது கர்த்தருக்கு வேசித்தனமா இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் சுரூபங்களை உண்டாக்கி அவைகளுடைய வேசித்தனம் பண்ணி உன் சித்திர தையல் ஆடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூப வர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய். காரியம் இப்படி ஆயிற்றென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார்ன்றதை நம்ம பாக்குறோம். பொன்னும் வெளியினால சிங்காரத்தினால ஆபரணங்களால ஆண்டவர் அவங்கள ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அத உனக்கு ஆண் சொரூபங்களை உண்டாக்கி அவைகளுடைய வேசித்தனம் பண்ணா விக்கிராராதனை ஆண் செல்வத்தை வணங்கி அது கூட என்ன பண்றாங்க, அதை முன்னாடி விழுந்து வணங்குறாங்க, அதுக்கு தூபம் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, எண்ணெயும் தூப வர்க்கத்தையும் அவைகளுக்கு முன்பு படைக்கிறது தான் முன்னாடி வசனம் வேசித்தனம் பண்ணன்னு சொல்றது. என்ன வேசித்தனம் பண்றாங்க, ஆண் சொற்பங்களை உண்டாக்கி அவைகளோட வேசித்தனம் பண்ணாங்கன்னா அவைகளுக்கு எண்ணெய்களையும் தூப வர்க்கத்தையும் அவைகளுக்கு முன்பு படைத்து அப்பத்தையும் நீ சாப்பிடுகிற மெல்லிய மாவையும்
நெய்யையும் தேனையும் நீ அவைகளுக்கு முன் சுகந்த வாசனையாக படைச்சு என்ன பண்றாங்க, அதை தொழுது கொண்டு நமஸ்கரிச்சு அதை என்ன பண்றாங்க, விக்கிரக ஆராதனை செய்யறது மட்டும் கிடையாது, அதுக்கு படைச்சது அவங்க என்ன பண்றாங்க, குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இது எல்லாமே கர்த்தருக்கு வேசித்தனமா இருக்குது, அருவருப்பா இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இத வேசித்தனம் சொல்றாரு. உனக்கு ஆண் சொரூபங்களை உண்டாக்கி அவைகளுடைய வேசித்தனம் பண்ணன்னு சொல்றாரு. கீழே என்னன்னு பாத்தீங்கன்னா அவைகளை நமஸ்கரிச்சு அவைகளுக்கு படைச்சு அவங்க சாப்பிடுறாங்க. இது ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ வேசித்தனம் பண்ற அப்படின்னு சொல்லி எசேக்கியேலுக்கு அந்த ஜனங்கள் மூலமா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் வேசியே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீ உன் காம விகாரிகளோடும் அருவருப்பாகிய உன் நரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் ரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும். ஆமென். ஆமென். வேசியை கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னு சொல்லிதான் வசனம் ஆரம்பிக்குது இல்லையா? யார வேசி சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தின் அசுத்தம் ஆய்ந்தபடியால் நீ உன் காம விகாரங்களோட அருவருப்பாகிய உன் நரகலான விக்கிரங்களோட வேசித்தனம் பண்ண. அப்போ இங்க வேசித்தனம் பண்ணன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, விக்கிர ஆராதனை பண்ணவங்களதான் வேசித்தனம் பண்ணன்னு சொல்றாங்களே. அந்த வேசின்னு சொல்றது இஸ்ரவேல் ஜனங்களை தான் சொல்றாரு. அவைகளுக்கு முன் பிள்ளைகளின் ரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறங்கப்பட்டிருக்கிறதுனாலும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, விக்கிராராதனை செய்யறாங்க. அது அருவருப்பான வேசித்தனம் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நம்ம இங்க பாக்குறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று, கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். ஆமென். ஆமென். அவளுடைய பிரசித்தமான வேசித்தனத்தாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிட்டுன்னு சொல்லி எழுது. எப்படி என்ன பண்ணாங்களாம், கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணாங்க. அப்போ கல்லோடும் மரத்தோடு விபச்சாரம் பண்ணாங்களான்னு கேட்டா அதை வணங்கினாங்கன்னு அர்த்தம். அதை நமஸ்கரித்தாங்க, அதுக்கு படைத்தாங்கன்றதுதான் இங்க என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கல்லோட மரத்தோட விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நமக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நான் உனக்குள்ள வாசம் பண்ணி உனக்கு இதாவா இருப்பேன், நீ என்னோட ஜனமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்களே ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்படி இருக்கு, அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறேன், இல்ல நான் ஒரு போட்டோ வச்சிருந்தாதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னா அது அவபக்தியை குறிக்குது. அவபக்தி விக்கிராராதனைன்னு சொல்லி எழுதி இருக்கு. அப்போ ஆகையால் நீங்கள் என்ன பண்ண சொல்ற ஆண்டவர், நீங்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு, யாரு இந்த விக்கிராராதனை செய்யறவங்க நடுவுல இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் சொல்லி வேதத்துல எழுதி இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். ஆமென். அந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறது என்னன்னு பாருங்க. என் ஜனங்களேன்னு சொல்றாரு இல்லையா, அவர் பிரியமா தான் சொல்றாரு. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு அந்த சத்தியம் அறியாம கண்கள் கட்டப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவர் எச்சரிப்பு சத்தத்தை கேளுங்க, அவளை விட்டு வெளியே வாருங்கள் சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ அவளுக்கு நான் கொடுக்க போற நியாய தீர்ப்புல நீங்க அவங்க கூட மாட்டிக்காதீங்க, அவருடைய பாவத்துக்கு நீங்க பங்காளியா இராதீங்கன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிற சத்தத்தை நம்ம கேட்கிறோம். இப்போ ரோமன் கத்தோலிக்கல சர்ச்சை மட்டும்தான் இந்த மாதிரி விக்கிராராதனை செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல. மற்ற சர்ச்சிலையும் என்ன பண்றாங்கன்னா பொருளாசை, தசம பாகம், காணிக்க, இந்த மாதிரி ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு மாறுபாடான உபதேசங்களை போதிக்கிற இவங்க எல்லாமே விக்கிராராதனை காரணங்க தான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். விபச்சாரனாவது, அசுத்தனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவோட ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாதான், உள்ள வர முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவர் உன்னுடைய ராஜ்யத்து போறது கையும் காலும் இருளா இருந்துச்சுன்னா நீ 2 கால் உள்ளவனா நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒற்றை கால் உள்ளனா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போங்க. அப்போ அவயங்களை அழித்து போடுங்கன்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிர ஆராதனையாகிய பொருளாசைன்னு சொல்லி எழுதிருக்கு. இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்ன பண்ணுமா அழித்து போடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா விக்கிர ஆராதனையாக பொருளாசைன்னு சொல்லி எழுதிருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ போதும் என்ற மனதோடைய கூடிய தேவ பக்தியே சிறந்த ஆதாயம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆமென். ஆமென். திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு எழுதிருக்கு. இதுலயும் பொருளாசைக்காரர்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப பொருளாசை விக்கிர ஆராதனைன்றதை நம்ம பாக்குறோம். முரட்டாட்டம் பண்ணுகிறதும் விக்கிர ஆராதனைக்கு சரியா இருக்கு. இன்னைக்கு சத்தியத்தை நம்ம சொல்றோம், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அதற்கு மாறுபாடான கருத்துக்களை உண்டாக்கி வாக்குவாதம் பண்ணுகிறவங்க நோய் கொண்டவர்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ரெண்டகம் பண்றது எப்படி இருக்கான், பில்லி சூனியத்துக்கு ஒப்பா இருக்கிறதுன்றத நம்ம பாக்குறோம். அப்போ சகோதரருக்குள் சகோதரர் விரோதத்தை உண்டாக்குறது, கலகங்களை உண்டாக்குறது, சண்டைகளை உண்டாக்குறது, இதெல்லாம் என்னவா இருக்கு, இதுவும் விக்கிர ஆராதனை சொல்லியிருக்கு. பில்லி சூனிய பாவம் என்னது, விக்கிர ஆராதனைன்றதை பாக்குறோம். முரட்டாட்டம் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சமமா இருக்கிறதுன்றத பாக்குறோம். அது மட்டும் கிடையாது, கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தரோட மகிமையை வேறு ஒருவருக்கு நம்ம கொடுத்தோம்னா அது என்னது, விக்கிர ஆராதனை தான். வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். ஆமென். கர்த்தரை தவிர வேற எதுலயாவது நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இல்ல அதிக நேரம் அதை நம்ம நேசிக்கிறோம், இல்ல அதை அதிக நேரம் அதுக்கு நம்ம ஒதுக்குறோம், இல்ல அது மேல பிரியமா இருக்கிறோம், கர்த்தரை காட்டில நம்ம அதிகமா அதை ஆசைப்படுறோம்னா அது விக்கிர ஆராதனை. வசனம் தெளிவா சொல்லுது, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகளையாவது மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்லி வேதவசனம் தெளிவா சொல்லுது. அப்போ கர்த்தரை காட்டிலும் நம்ம அதிகமா வேற ஒரு பொருளை நம்ம நேசிக்க கூடாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன கிடையாது, பிதாவோட அன்பு இல்லைன்னு சொல்லி வேதவசனம் எழுதியிருக்கு. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்ப பிதாவினால் உண்டானவைகள் அல்லனா அது யாரால உண்டாயிருக்குது, பிசாசினால் உண்டாயிருக்கிறது. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினால் உண்டானது. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான்னு சொல்லி எழுது. அப்போ தேவனை காட்டிலும் நம்ம அதிகமா வேற ஒன்றை நம்ம நேசிக்கிறோம்னா அது என்னது, விக்கிர ஆராதனைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். யூதா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். ஆமென். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க, இந்த உலகத்தை வெறுத்து தள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம தேவனுக்குரிய ராஜ்யத்தையும் நீதியை நம்ம தேடணும். அப்போ நமக்கு தேவையானதுனால நம்ம கிடைக்கும். ஆனா அது மேல நம்மளுடைய இருதயத்தை அது மேல வச்சோம்னா, அது மேல நம்பிக்கை வைக்கிற, ஐஸ்வரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அப்போ விக்கிராராதனை பண்றவங்க மட்டும் கிடையாது, இந்த பொருளாசை ஆகிய விக்கிராராதனையும் இந்த உலகத்துக்கு அடிமையா இருக்கிறதும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கு, விக்கிராராதனையும் அருவருப்பா இருக்குதுன்றத பாக்குறோம். இன்னும் கர்த்தருக்கு அநேக விஷயங்கள் அருவருப்பா இருக்குது. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, மேட்டிமையான கண்ணு, பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்க்கு சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், கலகங்கள், விரோதங்கள், துன்மார்க்கனுடைய வழி, துன்மார்க்கனுடைய நினைவுகள், மனம் மேட்டுமையானவன் துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குறதும் நீதிமானை குற்றவாளி ஆக்குற இவ்விருவரும்
கர்த்தருக்கு அருவருப்பானவங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படி கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கு. ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடக்கிறதே அருவருப்பு. ஆண்டவருடைய கட்டளைகள் அனைத்தும் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமானதை விட்டு விலகிறதே அருவருப்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொல்லாத சிந்தனைகள் நம்ம தீட்டுப்படுத்தும். வெறும் விக்கிரத்தை ஆராதனை பண்றதும் இது மட்டும் நம்மளை தீட்டுப்படுத்தாது. வாசிக்கலாம், மார்க் 7ஆம் அதிகாரம் 21-23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். அசுத்தமானது நம்ம இருதயங்கள்லயோ நம்ம தொடும் போது என்ன ஆகுது? அதை நம்ம தீட்டுப்பட்டோன்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மனுஷனோட இருதயத்திலிருந்து இருக்குமா பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் எது இருக்கு? துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வருகிறது இல்லையா? அப்போ இவையெல்லாம் பொல்லாத இருதயத்திலிருந்து வருது. இது எல்லாமே மனுஷன் என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். அப்போ இது இவங்க எல்லாமே விக்கிராராதனை செய்யறவங்க மட்டும் கிடையாது, பொருளாசை உள்ளவங்க மட்டும் கிடையாது. இந்த மாதிரி இருதயத்துல கெட்ட சிந்தனை உள்ளவங்க, வேசித்தனம், காம விகாரம், கபடு, துஷ்டத்தனம், கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி பெருமை, மேட்டுமை, இந்த மாதிரி இருக்கிற ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் அநேகமா இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணும்? மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாசிக்கலாம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஆமென். ஆமென். யாவரோடும் சமாதானமாயிருங்க, பரிசுத்தம் எல்லாருக்கும் நாடுங்க. நம்ம பரிசுத்தமா இருக்க நாடுங்க, பரிசுத்தத்தை தேடுங்க. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்போ பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்வாரு. அப்போ நம்மளை என்ன தீட்டுப்படுத்துமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்போ கிருபைனா என்னன்றதை கேட்டு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டாயிடுச்சு. அவருடைய மரணத்தினால் எனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். அந்த கிருபையே நித்திய ஜீவனை நான் இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர். யாதொரு கசப்பான வேர்னா என்னது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அவைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன் சொன்னது போல இப்போதும் சொல்கிறேன்னு சொல்லி வேதவசனம் எழுதியிருக்குது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல. இவைகள் என்ன பண்ணுமா? இது கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குதுன்னா அனைவரை தீட்டுப்படுத்தும். அப்ப யார் மேலேயாவது நமக்கு கசப்பு இருந்துச்சு, கோபம், வைராக்கியம், விரோதம், இது எது இருந்தாலும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. விக்கிராராதனை தான் செய்யணும்னு கிடையாது. நான் ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு போல, நான் சர்ச்சுக்கு போல, நான் வீட்டு சபைக்கு தான் வரேன், கர்த்தரை தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வைராக்கியமும் விரோதத்தையும் கோபத்தையும் பணாசையும் பொருளாசையினாலும் மார்க்க பேதங்கள்னாலும் நீதிமானை குற்றவாளி என்றும் குற்றவாளியை நீதிமானை தீர்க்கிறதையும் இன்னைக்கு அநேக இதெல்லாம் என்ன பண்ணும்? மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லி எழுதி யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வரைக்கும் வாசி. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆமென். ஆமென். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதத்தையும் வைப்பீர்களானால் நீங்க பெருமை பாராட்டாதீங்க, உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம் சொல்லி வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு சண்டை போட்டுன்னு விரோதம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம விரோதமா நம்ம இப்படி இருக்கிறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம்.
ஏன்னா வசனம் சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்க. நம்ம சமாதானம் தான் பண்ணணும். யார் மேலேயும் விரோதத்தையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் வச்சுக்க கூடாது. இது அருவருப்பானதுன்றதை நம்ம பாக்குறோம். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்க. பொய் பேசுகிறது பிசாசு தான் பேசுவான். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராம லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்குதுன்னு சொல்லி வேத வசனம் தெளிவா எழுதியிருக்கு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயலும் உண்டு. ஏன்னா அங்க பிசாசு இருக்கிறான். அதனாலதான் இந்த அருவருப்பான செய்கிற இவங்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு, பிசாச உள்ள போறதுக்கு அனுமதி தராரு. அப்ப எப்படி பன்றிகளுக்குள்ள பிசாசு அனுமதித்தாரோ அதே போல இவங்களும் பன்றியை போல அருவருப்பானவங்க தான். இவங்களுக்குள்ளேயும் பிசாச போறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறாரு. பிசாசு உள்ள வந்து என்ன பண்ணுவான், அவங்களை எரிகிற அக்கினி கடல்ல தள்ளுவான். திருடன் கொல்லவும் அழிக்குமா இல்லாம வேறொன்றத்துக்கும் வரான்றதை நம்ம பாக்குறோம். அப்போ சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் என்ன பண்ணும், தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணோம், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். மன்னிக்காம நம்ம இருந்தோம்னா நமக்குள்ள கசப்பு இருக்கும். கசப்பு பிசாசு வர்றதுக்கான முதல் படி. அவன் உள்ள வரதுக்கான வழிதான் கசப்புன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்து நம்மளை மன்னித்திருக்கிறார். நான் அநியாயக்காரன், என் முகத்திலேயே கறி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தனை அநியாயக்காரன் சொல்ல முடியும்? அதனால நான் கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறேன், அது போல நானும் ஒருவரை மன்னிக்க நான் கடனாளியா இருக்கிறேன். அப்போ நம்ம எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க நம்ம கடனாளியா இருக்கிறோம். எத்தனை முறை அவங்க தப்பு செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கடலாம் நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லிக்குது. 7 தடவை கிடையாது, 770 தடவை மன்னிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட அருவறுப்புகளை செய்கிறவங்களுக்குள்ள பிசாச ஆண்டவர் அனுமதிக்கிறார். நீ உள்ள போறதுக்கு பிசாசுக்கு அனுமதி கேட்கிறான். கர்த்தர் நீ போன்னு சொல்றாரு. அப்போ அந்த பிசாசு உள்ள வந்து அவங்களை கொன்று போடுகிறதுன்றதை நம்ம பாக்குறோம். மேல வந்து கடல்ல தள்ளி விழ வச்சதுன்றதை பாக்குறோம். மாண்டு போனன்றது பாக்குறோம். அதே போலதான் இங்க கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிற மனிதர்களுக்குள்ள பிசாசை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒண்ணு தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கணும், கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா உலகத்தின் ஆவியாகிய பிசாசு இருப்பான். அவன் கொல்லவும் அழிக்கவும் இல்லாம வேற எதுக்கும் வரலன்றதை நம்ம பாக்குறோம். கர்த்தர் தான் இந்த மாதிரி பண்றவங்களுக்குள்ள பிசாச அனுமதிக்கிறார் அப்படின்றதுக்கான வசனங்களை நம்ம இப்ப ஆராய்ந்து பார்க்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமென். ஆமென். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே யார் கெட்டு போறவங்க, 2ஆம் நரகத்துக்கு போறவங்களுக்குள்ள அநீதினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடு இருக்கும். எது, இந்த அந்தி கிறிஸ்துவோட வருகை, அது ரோமன் கத்தோலிக்க சபைன்றத பாக்குறோம். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் இருக்கிற அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால். இன்னைக்கு அடிப்படை சத்தியத்தை நம்ம சொல்றோம், அது ஒரு மறைப்பொருளும் கிடையாது. சாதாரண ஒரு அடிப்படை சத்தியத்தை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இதுதான் ஆண்டவருடைய சபை, இயேசு கிறிஸ்துவோட சரீரம் தான் சபைன்றோம். ஆனா அதை என்ன பண்றாங்க, இல்ல நாங்க கட்டிடத்துக்கு தான் போவோம், நீங்க தான் தேவனுடைய ஆலயம் எழுதி இருக்கு, நீங்க தான் ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுவாங்க. இல்ல, நாங்க கட்டிடத்துக்குள்ளதான் போவோம், போட்டோ வச்சு அனுப்புவோம், இயேசு போலே ஒரு வரைஞ்சி நான் போட்டோ எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புவேன் இப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாம இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரா, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும், அதாவது நரகத்துக்குள்ளாக போகும்படிக்கு பிசாசு என்ன பண்ணுவானா நரகத்துல திரும்பி தள்ளுவான்றதை நம்ம பார்த்தோம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, அதாவது பிசாசின் கிரியைகளை அவனோட உபதேசங்களை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார்னு சொல்லியது. பிசாசு கேட்கிறான் இல்லையா, நான் பன்றிக்குள்ள போவான்னு, போன்னு சொல்லி ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார் இல்லையா. அதன் போலதான் கர்த்தர் இது போல செய்கிற சத்தியத்தை விசுவாசியாமல் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாக்குவாதம் பண்ணுகிற இவர்களுக்குள்ளே கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார்னு சொல்லி எழுது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 40-42 வசனங்கள் வாசிக்கலாம். ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். மோசே கர்த்தரிடத்துல போய் நியாயப்பிரமாணத்தை வாங்கறதுக்குள்ள இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது,
அதனால நீ என்ன பண்ணு, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணு என்று சொல்லி. எப்போ இதெல்லாம் செங்கடலை பிரிச்சு ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சு கூட்டு வந்த பிறகும் இதுங்க என்ன பண்ணுது, ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரங்களுக்கு பலியிட்டு தங்கள் கைகளின் கிரியினால் களி கூர்ந்தாங்க. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி, நல்லா வசனம் பாருங்க, கர்த்தர் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு. அதனாலதான் என்ன பண்ற, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறாரு, பிசாசுகிட்ட ஒப்பு கொடுத்துறாரு. அதனாலதான் என்ன பண்றாங்க, அசுத்தமான கிரியைகளை இவங்க என்ன பண்றாங்க, நாற்றமான விக்கிரங்களை வணங்கி சோரம் போனாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதி இருக்கிறத நம்ம வாசிச்சோம். ரோமர் 1:23-24 வசனங்கள் வாசிக்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். அழிவில்லாத தேவனுடைய மகிமை, ஆவியா இருக்கிற தேவனை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள். இன்னைக்கு ஜீசஸ் மாதிரி ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க, அது ஜீசஸ் கிடையாது. தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டது கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவ கண்டவங்க இங்க யாருமே என்ன கிடையாது, இன்னமும் கிடையாது. அவருக்கு ஒரு போட்டோவோ ஒரு விற்கிறது ஒரு இதுவோ யாருமே என்ன பண்ணது கிடையாது, வரைஞ்சது கிடையாது. இதெல்லாம் அருவருப்பு, தீட்டு, அசுத்தம், நாற்றமான விக்கிரம் இப்படின்னு சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். இப்படி என்ன பண்ணாங்களா, அந்த ரூபங்களை ஒப்பாக மாட்டினாங்க. இதுதான் ஜீசஸ் சொல்லி வச்சிருப்பாங்க. டிபில பாருங்க, இதுதான் ஜீசஸ். ஸ்டேட்டஸ்ல பாருங்க, இதுதான் ஜீசஸ். ஆனா அது ஒரு ஆக்டர். அவர் வந்து நடிக்கிறாரு, அவரோட போட்டோ வந்து ஜீசஸ் சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் என்ன பண்ணாராம், தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவங்க அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தனால தான் அவங்க என்ன பண்றாங்க, அருவருப்பான காரியங்களை செய்யறாங்க. அருவருப்பான காரியங்களை செய்யும் போது பிசாசு உள்ள வருவான். கர்த்தர் அனுமதிறாரு, இப்போ உன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பிசாசு கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. பிசாசு உள்ள வந்து உங்களுக்கு கொன்று போடுவான்றதை நம்ம பாக்குறோம். ரோமர் 1:25-26 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். மேன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி, தேவனுடைய சத்தியம் தேவன் ஆவியா இருக்கிறார், அவர்கள் பொய்யாய் மாற்றினா விக்கிராராதனை தான் பொய்ன்றதை பாக்குறோம். பொய் பிசாசா இருக்கிறான், அவனுக்கு பிதாவா இருக்கிறான்றதை பாக்குறோம். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டி என்ன பண்ணாங்க, தொழுது சேவித்தாங்க. ஆண்டவரை வணங்காம ஆண்டவர் உண்டாக்குன சொரூபங்களை, வான சேனைகளை அவங்க வணங்கினாங்க. அவரே என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆமென். பிதாக்கள் அவர்களுடைய மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்லி எழுதியிருக்கு. அவர் இவர் அல்ல, அவர் இவர் அல்ல, அவர் இவர் அல்லன்னு சொல்லி திருத்துவத்தை கொண்டு வராங்களே, இதுவே விக்கிராராதனை. திருத்துவன்றது விக்கிராராதனைங்க. 1 யோவான் 5:20 வசனத்துல இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார்னு எழுதியிருக்கு. யோவான் 17:3 வசனத்துல மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொன்ன எழுதின யோவான் தான் 1 யோவான் 5:20 வசனத்துல இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா பிள்ளைகளை விக்கிரங்களை விட்டு விலகி ஓடுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை வேற யாருக்காவது ஒப்பிட்டாலுமே என்னது, விக்கிராராதனை. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இன்னைக்கு நாங்க இயேசுவை தான் கும்பிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க தேவனை அறியாம விக்கிராராதனை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இல்லையா. ஆண்டவர் அவங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்றதை நம்ம பாக்குறோம். ரோமர் 1:28 வசனம் வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடினால். இந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க, மனது இல்லையா. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீங்க ஏன் என் உபதேசத்தை கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கு மனது இல்லாதனால தானே. அவங்க என்ன சொல்றாங்க, இவன் மரியாதையோட பையன் அவங்க சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் ஆண்டவர் சொல்றீங்க, உங்களுக்கு ஏன் கேட்க மாட்டீங்க, நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு மனது இல்ல. முதல்ல இது சத்தியமா என்னதான் என்று கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க, அதை பொய்யாய் தன் இருதயத்துல அவன் பொய் தான் சொல்லுவான், அவன் சொல்றது சரியா இருக்காதுன்னு தன் இருதயத்துல அவங்க நினைக்கிறதுனால, அவங்க கேட்கறதுக்கு மனது இல்லாதனாலதான் என்ன பண்றாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாததுனால கர்த்தர் என்ன பண்றாராம்,
தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்ன்றதை பார்க்கிறோம். அப்ப பிசாசு கிட்ட ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீது 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. ஆமென். ஆமென். கர்த்தர் சவுல் அபிஷேகம் பண்ணினார்னு எழுதியிருக்கு. நம்மளையும் கர்த்தர் ஞானஸ்தானத்து மூலமா அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ கோலியாத்தை தாவீது கொன்று போடுறார் இல்லையா? அப்போ தாவீது கோலியாத்தை கொன்று திரும்பி வந்த போது ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஸ்திரீகள்லாம் ஆடலும் பாடலுமா வந்து மேல வார்த்தைகளும் கீத வார்த்தைகளும் சொல்லி என்ன பண்றாங்க? ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வராங்க. சந்தோஷமா தான் வராங்க. அப்போ அந்த ஸ்திரீகள் ஆடு பாடுகள்ல என்ன பண்றாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 16000 என்று பாடின உடனே சவுலோட முகம் வாடி போய் அவனுக்கு எப்படின்னா இது விசனமா இருந்துச்சான். அவனுக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, யார் எரிச்சல் அடைந்தான்? காயன் எப்படி என்ன பண்ணா? ஆபேலை பார்த்து எரிச்சல் அடைஞ்சான். எதனால? அவனுடைய செயல்கள் கிரியைகள் நீதி உள்ளதா இருந்துச்சு, இவனுடைய கிரியைகளோ பொல்லாததா இருந்துச்சு. அப்ப என்ன பண்றான்? பொறாமப்படுறான். சவுலுக்கு என்ன பண்றான்? எனக்கு 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கு 16000 கொடுக்குறாங்க, இன்னும் ராஜ்யத்தை மட்டும்தான் எடுத்து பிடுங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தானா, பொறாமையா பாக்குறான். அப்போ பொறாம அவனுக்குள்ள வந்த உடனே கசப்பான வேர், யாதொரு கசப்பான வேர் உள்ளத்துல வந்தோன்னையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டாருன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பிசாசு உள்ள வருவான். அதனாலதான் மறுநாளில் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிட்டு. அப்போ பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள எதனால வந்துச்சுன்னா தாவீது மேல பொறாமப்பட்டதுனாலதான் அவனுக்குள்ள அந்த கசப்பான வேர் வந்ததுக்கு அப்புறம் தேவனால் அனுப்பப்பட்டது. யாரால் அனுப்பப்பட்டது? தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்தது. கர்த்தரை விட்டு விலகுனதுனால கர்த்தர் சவுலுக்கு விரோதமாய் என்ன பண்ணாரா? சத்ருவாய் மாறி கர்த்தர் என்ன பண்ணாரு? சவுலை கொன்று போட்டாருன்றதை நம்ம பார்ப்போம். சரி, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். ஆமென். இது சபைகள் கொரிந்து பட்டணத்துல சபைக்கு என்ன பண்றாரு? சவுல் எழுதுறாரு, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது, தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு, அதாவது சபையை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுல கடைசியா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆமென். ஆமென். அப்படிப்பட்டவனுடைய ஆவி ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்க ஒப்பு கொடுக்குறான்? அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு. ஒருவருக்கு ஒரு விரோதமா குற்றம் சாட்டாதீங்க, தீர்ப்பு செய்யாதீங்கன்னு சொன்ன கர்த்தர் தான் இங்க என்ன பண்றாரு? நீதியாய் நியாயம் தீருங்கன்னு சொல்லியும் எழுதியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறான்னா இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு? அவங்கள இப்படிப்பட்டவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. அதே ஐயனா கிட்ட என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்துவோட வல்லமைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தர் தான் என்ன பண்றாரு?
அதை சாத்தானுக்கு, அவன் இப்படிப்பட்டவங்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. அதை தான் பவுல் என்ன பண்றாரு, சபைகள்ல தெரியப்படுத்துகிறாருன்றதை நம்ம பாக்குறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17-20 வசனங்கள் வரைக்கும் வாசி. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் நடக்கிற மாதிரி வீணான சிந்தனையில நம்ம நடக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்குன்னா, அவங்க புத்தியில அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தின் கடின நிமித்தம் இருக்கும் அறியாமையினாலே ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியராய் இருந்து விக்கிரகாராதனை செஞ்சு உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களோடும் ஆவலோடும் நடப்பிக்கும்படி தாங்கள் என்ன பண்றாங்க, அந்த காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த விக்கிரகாராதனை இது எல்லாத்தையும் இந்த ஆண்டவர் காம விகாரம் நீங்க சொல்றாரு. அப்போ இப்படி நம்ம ஆண்டவரை நம்ம கத்துக்கொள்ளலையே. நம்ம எப்படி கத்துக்கணும்? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவன் சொல்லி எழுது. இப்படிப்பட்டவங்க எல்லாமே இப்படி விக்கிரகாராதனை செய்யறவங்க, விபச்சாரம் பண்றவங்க, அசுத்தம், மோகம், காம விகாரம், துர் ஆலோசனை, மேட்டுமையான கண்கள், வேதத்தை கேளாம பண்ற ஜெபம், இது எல்லாமே சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்றது. இது மாதிரி கலகங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இதெல்லாம் எங்க இருக்குதோ இவங்களுக்குள்ள பிசாசு இருக்குன்னு வேத வசனம் சொல்லுது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்லிது. இப்படிப்பட்டவங்களை செய்யறவங்களுக்குள்ள என்ன பண்றாரு, கர்த்தர் பிசாசை அனுமதிக்கிற நீ போன்னு சொல்றாரு. அவனை போவான். ஏன்னா கர்த்தர் அவங்களை விட்டு விலகணும்னு பொல்லாத ஆவி எப்படி சவுலுக்குள்ள போச்சோ, இந்த மாதிரி கர்த்தரை நேசிக்காம ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம அவருடைய வசனத்துக்கு தலை வணங்காம இருக்கிற அவதூறு செய்யறவங்களும் இடர்ல செய்யறவங்களையும் என்ன பண்றாரு, சகலையும் இடையூறு செய்யற இடர்களை உண்டாக்குறவங்களையும் கத்து என்ன பண்ணாராம், சூளைகள்ல ஓடுவன்னு சொல்லி ஓமிய ஆண்டவர் சொல்றாரு. அப்போ எப்படி போடுவார்னா, ஆண்டவர் அதுங்களுக்குள்ள பிசாசு அனுமதிக்கிறார். அவன் என்ன பண்றான், எடுத்துக்கொண்டு போய் அவங்கள நரகத்துக்கு தள்ளுவான். வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசுக்கள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றிக் கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றிக் கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. ஆமென். ஆமே. அந்த பன்றி கூட்டத்துல இருக்கு என்ன பண்றது, நாங்க பன்றி கூட்டத்துக்கு போவான்னு கேட்கும்போது கர்த்தர் அனுமதிக்கிறார்ல. அதே போலதான் நம்ம இந்த இப்ப ஆரம்பத்துல இருந்து பார்த்த இந்த அசுத்தமான காரியங்களை செய்யறவங்களுக்குள்ள பிசாசு ஆண்டவர் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறாரு. அது என்ன பண்ணுது, மேல இருந்து கடல்ல தள்ளுச்சுன்னு பாத்தீங்கன்னா அது அக்னி கடல்ல தள்ளுதுன்றத பாக்குறோம். நீங்க இதே மார்க்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 சொல்லி எழுதியிருக்கும். அந்த இடத்துல இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா, காலத்துக்கு முன்னாகவா நீங்க எனக்கு வேதனைப்படுத்த வந்தீங்கன்னு. அப்போ காலத்து ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்துல அவங்க வேதனைப்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு குறிக்க இந்த 2000 அந்த பன்றிகள்ன்றது குறிக்கப்பட்டது 2000 ஆண்டுகளை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க என்ன பண்ண, முதலாவது பிசாசை காவல்ல 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்னதாக கட்டுகிறாருன்றதை நம்ம பார்க்கோம். அப்போ இப்பதான் அந்த திருடனுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் தான் அவனுக்கு அந்த அனுமதி. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்க அது பூரணப்படவும் வந்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ திருடன் எதுக்கு வரானா, அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் தான் வரான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ எப்படி வருவானா, மாம்ச சிந்தையை உண்டாக்குவான். மாம்ச சிந்தை மரணம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவின் சிந்தனை இல்லாத வேற எந்த சிந்தனையாலும் நம்மள மரணத்துக்கு உண்டாகும். பிசாசு தான் இந்த மரணம் என்ன பண்ணுவான், மாம்ச சிந்தனைகளை உண்டாக்கி நம்மள என்ன பண்ணுவான், நரகத்துக்கு கொண்டு போவான். பொருளாசைகளை உண்டாக்குவான். கோபம், விரோதம், வைராக்கியம், சண்டை, சகோதரனுக்குள்ள பிரிவினை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இந்த மாதிரி கீழ்ப்படியாமை, இது எல்லா எண்ணங்களையும் உண்டாக்குறவன் பிசாசாதான் இருக்கிறான். இதோட முடிவு எப்படி இருக்குன்னா, மரணம் சொல்லி எழுதியிருக்கு. மாம்ச சிந்தை மரணம் சொல்லி வேதத்தை எழுதியிருக்கிறது நம்ம பாக்குறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். ஆமென். ஆமென். சிறுமையும் எளிமையானவர்களை, ஏழைகளை ஒடுக்கி கொள்ளைக்காரனா இருந்து அடமானத்தை என்ன பண்றான்,
திரும்பி போடாம நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை எடுத்து அதை வணங்குறான், அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்துன்னு சொல்லி எழுதிருக்கு. கள்ளத்திராசு அருவருப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க வட்டிக்கு கொடுக்கறதுனாதான் அருவருப்பானதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ போலீஸை வாங்குறானா, வட்டி வாங்குறவங்க அவன் பிழைப்பானா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அவன் பிழைப்பதில்லை, இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான், அவன் ரத்தப்பலி அவன் மேல. வெறும் விக்கிர ஆராதனை மட்டும் அருவருப்பு தீட்டு நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவருடைய கட்டளைகள் பரிசுத்தம் சொல்லி எழுதியிருக்கு. இந்த பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்னது? அசுத்தம். ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை நம்ம செய்யறோம்னா அது அசுத்தம். இப்படிப்பட்ட செய்யறவங்களை என்ன பண்ணுவாரு? கர்த்தர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. பிசாசு அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், பிசாசு என்ன பண்றான்? அவங்க உள்ள வந்து அவங்களை கொன்று போடுகிறான்றதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இரண்டாம் மரணம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். ஆமென். எப்படி பிசாசு மேல இருந்து அந்த கடல்ல தள்ளி பன்றிகளை கொன்றதோ அதே போல அருவருப்பானவர்களை என்ன பண்ணுவாராம் கர்த்தர்? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைப்பாதர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யரும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் சொல்லியது. அப்போ கர்த்தரை விட்டு விலகும் போது பொல்லாத அசுத்தாவி நமக்குள்ள வரும். அந்த பொல்லாத அசுத்தாவி இப்படிப்பட்ட கிரியைகளை நம்மளை செய்ய வைத்து நம்மளுடைய கிரியையின்படி கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்ப்பார்னு சொல்லியது. அப்ப இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யறதுனால அவன் என்ன பண்றான்? அக்கினி கடல்ல போய் நம்மளை தள்ளுகிறான்றதை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். தீட்டுள்ளதும் அருவருப்பாயும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமானது. நம்ம எதெல்லாம் தீட்டுன்றது நம்ம ஆரம்பத்துல இருந்து வசனங்களை பார்த்தோம். பொல்லாத சிந்தனைகளும் களவுகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பொருளாசைகளும் கபடும் வைராக்கியம் விரோதம் சண்டை சகோதரருக்குள்ள கலகங்களை உண்டாக்குகிறது, வட்டிக்கு கொடுக்கிறது, கள்ளத்தராசு, மேட்டுமையான கண்கள், பொய் நாவு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு விரோதமா பேசுறது, நீதிமானுடைய ரத்தத்தை சிந்துறது, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்காம ஜெபம் பண்ணுகிறது, இது எல்லாமே அருவருப்பு. கர்த்தரை தேடாம அவருடைய வசனத்தை கீழ்ப்படியாம உலகத்தையும் உலகத்தின் மீது இல்ல அன்பினாலும் ஆண்டு சத்தியத்தை அங்கீகரியாம போனதுனால கர்த்தர் கொடிதான வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ள அனுப்புவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்கள் பேர் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஓமையை அன்னைக்கு அந்த காரியத்தை ஏன் செஞ்சு காட்டினார்னு பாத்தீங்கன்னா அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. அவர் தம்முடைய வசனங்களை ஓமைகளால் அதை வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. அவரோட பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்றாரு? அதை தெரியப்படுத்துறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் ஏன் ஓமையா நீங்க சொல்றீங்கன்னு அவங்க கேட்கும்போது, உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அருளும்படி அருளப்பட்டது. அவர்களோ கண்டும் காணாதவர்களும் கேட்டும் குணப்படாத படிக்கும், அவர்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாத படிக்கும், அவங்க பாவங்கள் குணப்படாத படிக்கும் நான் ஓமையாக சொல்லுகிறேன்னு சொல்லியது. அப்போ இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாருமே என்னது? பாக்கியவான்கள் சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்துல எழுதியிருக்கு. அதை கேட்கிறவர்கள் வாசிக்கிறவர்கள் மட்டும் இல்ல, அதை கேட்கிறவர்களும் அதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்னு சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செஞ்சதுனாலதான் இந்த வசனத்தெல்லாம் நம்ம சத்திய சபைக்குள்ள நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரரும் நம்மளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு கற்றுக்கொண்ட இந்த உபதேசத்தின்படி நம்ம யாதொரு கசப்பானவே நம்ம இருதயத்தை தீட்டுப்படுத்தினா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா கசப்பான அசுத்தம் இருந்துச்சுன்னா பரிசுத்தர் நம்ம விட்டு விலகி போவார். கர்த்தர் நம்ம விட்டு விலகி போனா அவர் நமக்கு சத்ருவாய் மாறுவார், கர்த்தர் நம்மை கொன்று போடுவார்னு சொல்லி எழுதிருக்கு. அவர் சத்ருவானார்னா நம்ம என்ன ஆகும்? அழிந்து போவோம். அப்போ எதனால் அழிந்து போவோம்னா அவர் பொல்லாத ஆவியை நமக்குள்ள அனுப்புவார். அந்த ஆவி நம்மை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். ஆமென். சிஸ்டர், யாராவது ஒருத்தவங்க இறுதி ஜெபம் பண்ண முடியுமா? ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நன்றி இயேசு சுவாமி. நன்றிப்பா தகப்பனே. அப்பா சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே அப்பா, இவ்வளோ நேரமா நீர் எங்களோடு பேசிருக்கீங்க ராஜா. தகப்பனே, எது அருவருப்பு, என்னென்ன காரியத்தை நாங்க செய்யக்கூடாது தகப்பனே அப்பா ஆவியானவரே இயேசு சுவாமி, எல்லாவற்றையும் நீங்க தெளிவா எங்களோடு பேசிருக்கீங்க ராஜா. தகப்பனே, அசுத்தமும் தகப்பனே அப்பா வேற எந்த விஷயமும் பரலோகத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது அப்படின்ற உணர்வை தகப்பனே எங்க ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் கொடுங்க இயேசு
இயேசு சுவாமி. அப்பா ஆவியானவரே, நாங்க கூடி ஜெபம் பண்றோம் ஆவியானவரே, வேதம் வாசிக்கிறோம், வேத தியானம் பண்றோம் தகப்பனே. அப்பா இது எல்லாத்தையும் தாண்டி ஆவியானவரே ஏசப்பா, நீங்க உங்க சொன்ன கற்பனைகளை நாங்க நடத்தினா மாத்திரமே பரலோகத்துக்குள்ள நாங்க என்ட்ராக முடியும்ன்றத தகப்பனே அனுதினமும் பிரதேச கொண்டு எங்களோட பேசி கொண்டுதான் இருக்கீங்க ராஜா. தகப்பனே இன்னும் எங்களிடத்துல ஏதாவது மீறுதல்கள் இருக்குமானால் அந்த ஒரு விஷயம் எங்களை மன்னித்து தகப்பனே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இயேசு சுவாமி. அப்பா எங்களோட ஒரே நோக்கம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தான் இருக்கணும்ன்றத தகப்பனே அப்பா நாங்க உணர்ற பிள்ளைகளா எங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை நீங்க கொடுங்க இயேசு சுவாமி. அப்பா பன்றி கூட்டம் போல தகப்பனே அப்பா மேல இருந்து கீழே பாஞ்சு சாகிறதுக்காக நாங்க அழைக்கப்படல ராஜா, நாங்க நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டோன்றதை உணர்ந்து தகப்பனே ஒவ்வொருத்தரும் எங்களுடைய ரட்சிப்பை குறித்து கண்ணும் கருத்துமா நாங்க இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. தகப்பனே அப்பா நீங்க சிலுவையில ஆவியானவரே இயேசுப்பா உங்களுடைய ஜீவனை கொடுத்து ராஜா விலையேற பெற்ற ரட்சிப்பா எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க ராஜா. அந்த ரட்சிப்போட வேல்யூ தெரியாத பிள்ளைகளா நாங்க இல்லாத படிக்க தகப்பனே அப்பா தெளிந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. சபைக்குள்ள யாருமே தகப்பனே அப்பா நாங்க ஆவியானவரை துணிகரமா எந்த ஒரு காரியமும் பண்ணாத படிக்க, எந்த அசுத்தத்தையும் தகப்பனே எங்களுக்குள்ள நாங்க எடுத்து சென்றதாத படிக்க தகப்பனே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமா உம்முடைய கண்ட்ரோல் கீழே தகப்பனே நாங்க ஒப்படைக்கிறோம் ராஜா. எப்படி ஆவியானவரே பவுல் சொல்றப்போ அப்பா ஆவியானவரே சரீரத்துக்கு நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னது போல தகப்பனே சபையில இருக்கிற எல்லாரையும் சபையா நாங்க உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை கண்டித்தாவது தகப்பனே அப்பா எந்த அசுத்தமும் எங்களுக்குள்ள இல்லாத படிக்க எல்லாவற்றையும் களைந்து போட ராஜா தகப்பனே உம்முடைய சபைய ராஜா எந்த வகையில நீங்க திருத்தணுமோ, எந்த வகையில அடிக்கணுமோ, எந்த வகையில தகப்பனே நித்திய ஜீவனுக்காக நடத்தணுமோ அந்த வகையில எங்களை நடத்தி நீர் எங்களை வழி நடத்துங்க இயேசு சுவாமி. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசு சுவாமி. அதற்காக எங்க எல்லாரையும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமா உடைய பாத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தகப்பனே அப்பா ஆவியானவரே இசப்பா இந்த வசனத்தை கொடுத்த தகப்பனே பிரதரையும் உங்க குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தகப்பனே அப்பா ஆவியானவரே உம்மிடத்துல இருந்து தகப்பனே அநேக காரியங்கள் தகப்பனே அப்பா எங்களுக்கு பிரதரை கொண்டு நீங்க ப்ரீச் பண்ணிட்டு இருக்கீங்க ராஜா. தகப்பனே இன்னும் அதிக ஞானத்தை கொடுங்க ராஜா, உமக்குள்ள அதிகமா ஓடக்கூடிய பலத்தை கொடுங்க ராஜா. தகப்பனே அப்பா ஆவியானவரே இசப்பா எல்லா காரியத்திலும் உண்மை போல அப்பா நாங்க எல்லாருமே செயல்பட எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கன மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு கொடுத்த மெசேஜ்ல எல்லா வசனமும் ரொம்ப எனக்கு பிரயோஜனமா உள்ளது. இந்த வாரம் நம்ம ஃபாஸ்டிங் போட்டு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா இது வரைக்கும் எனக்குள்ள வெளிப்படாத சில சத்தியங்கள் அந்த ஆவிக்கு எப்படி செயல்படுதுன்ட்டு ஒரு கம்ப்ளீட் முழுமையா எனக்கு அறிய வச்சாரு பிரதர். பரிசுத்தாவியானவர் ரொம்ப நன்றி. நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அவயங்களை பாவம் செய்யறதுக்கு எப்படி நம்ம ஒப்பு கொடுத்தோமோ அதே போல நீதி செய்யறதுக்கு நம்மளுடைய அவயங்களை இனிமேல் தேவனுக்கு என்று நீதியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம எதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதனால நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம், அசுத்தமா தான் இருந்தோம். அந்த ஸ்திரீயை தொட்ட அந்த தீட்டான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தொட்ட உடனே சுஸ்தமானாங்கன்றத பாக்குறோம். அப்போ நம்மளும் தீட்டானவங்கள தான் இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை தேடி அவரை தொடுவோமான நம்ம சுத்தமாவோம். அவரை தேடுகிற யாவரும் பரிசுத்தமாவாங்க. அவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர்னு சொல்லி நம்மளே பரிசுத்தம் பண்ணிக்க முடியாது. அவருடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுது. கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தப்படுது. அவரை நம்பி அவர்கிட்ட நம்மளுடைய பாவ அறிக்கை நம்ம செய்யுங்க. நம்ம பரிசுத்தம் உள்ளவங்க இன்னும் பரிசுத்தம் ஆகணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்ப நம்ம முழுமையான பரிசுத்தம் இன்னும் அடையல. அப்ப நமக்குள்ள இன்னும் நிறைய குறைகள் இருக்கு. அந்த குறைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி அப்பா இது மாதிரிலாம் இருக்கு, இதெல்லாம் நான் விட்டுறப்பா, இதெல்லாம் என்னோட அவயங்கள்ல இருக்கு, இதை எனக்கு உதவி செய்யுங்க, இதுல இருந்து நான் ஜெயிக்க எனக்கு கத்துக் கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் ஒண்ணா நம்மளுக்கு அந்த பலனை கொடுப்பாரு. கர்த்தர் தான் நம்மளை நிலை நிற்க வைப்பாரு. அவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் அல்லாமல் நம்மால் ஒன்று எதுவா இருந்தாலும் விண்ணப்பத்தோட ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோட அவருக்கு தெரியப்படுத்துங்க.